தண்ணி பிரச்சனை தான் கொஞ்சம் சரியாக தண்ணி வரல ஒரு இடத்துல. மனு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு சரியான பதில் வரல. ஆமாம், நான் தண்ணி சரியாக வரல. நான் இப்போ காவா தண்ணியாக இருக்குது, சுத்தமாக வரல. 3 நாளாக சரியாக வரலை இந்த தெருவில். சாக்கடைலாம் சரியாக அந்த எதிர்க்கெல்லாம் ரொம்பிட்டு அப்படியே ரொம்ப வாடையாக வருது. தண்ணி சுத்தமாக வரல. அந்த அதுவும் அந்த கார் நிற்கிது இல்லையா, அது அந்த ஆட்டோ வேண்டெல்லாம் சுத்தமாக தண்ணியே வரல. ஒரு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை, வரமாட்டாங்க. இது ஒன்றும் சரிப்பட்டு வரல. வராங்க போடுகிறாங்க. இப்போ இதுவரை இது செய்கிறாங்க பண்ணுறாங்க. குப்பை வரவங்க சரியாக வரது கிடையாது. குப்பை வரவங்க எப்படி தெரியுமா, இது இப்போ பேசினா இப்போ போயின்னு இருப்பாங்க பாட்டுக்கு. கொஞ்சம் அந்த குப்பை இருக்குன்னா ஒரு டைம் கேட்டால் எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. கரண்ட் அப்பப்போ ஆஃப் ஆகிடுது சார். எம்எஸ் கரண்ட்டு அப்பப்போ ஆஃப் ஆகிடுது. எம்எஸ் கரண்ட் அப்பப்போ ஆகிடுது. மின்சாரம் தடை இல்லாமல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக நைட்டில் கட் பண்ணி விட்டுறானுங்க. 12 மணிக்காக போயிடுது. கேட்டால் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப்டாச்சு, அது போச்சு இது போச்சுன்றான். அது வரதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது கரண்ட் மின்சாரம் வரதுக்கு. இப்போ படிக்கிற பசங்க நிலைமை என்ன? கரண்ட்டு தான் கொஞ்சம் கட்ட வேண்டியதாக இருக்குது. இங்கே நாங்களே 200-300 கட்டியிருந்தோம். இப்போ 1000 ரூபா கட்டுறோம். போன 1000 ரூபா ஆயிடுச்சு, 1300 ஆயிடுச்சு.